கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாறும். என் அன்புக்குரியவர்களே, பிரச்சனைகளும் பாடுகளும் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையே கசந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையே கசந்து விடுகிறது. ஒரே மகள் ஆசையாய் திருமணம் செய்து கொடுத்தாள். அந்த பொன் ஒரே மாதத்தில் தன் வீட்டுக்கு வந்துட்டு, இந்த கணவர் எனக்கு பிடிக்கலை, எனக்கு வேண்டாம். அந்த சகோதரர் கண்ணீர் சிந்து சொன்ன வார்த்தை, வாழ்க்கையே கசந்து விட்டது, ஏன் நான் வாழ வேண்டும்? இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கசப்பு இருக்குமே, ஆனால் அந்த கசப்பை கத்த மதுரமாய் மாற்றுவார். யாத்திராகமம் 15:25 மாறா என்கிற கசப்பை சர்வ வல்லமையில் தேவன் தித்திப்பாய் மதுரமாய் மாற்றினார். அது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு தித்திப்பாய் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கசந்து விட்டதோ உங்கள் வாழ்க்கை, கலங்காதீங்க. எந்த பகுதிகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கசப்பான அனுபவத்தை நீங்கள் அனுபவித்தீங்களோ, அதே பகுதியில் தித்திப்பான அனுபவத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த கசப்பு எதற்கு வருகிறது? நம்ம எல்லாரையும் இழக்கும் பொழுது, எல்லா சொத்துக்களையும் இழக்கும் பொழுது, நம்முடைய பெயர் புகழை இழக்கும் பொழுது, நம்மளை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு வருகிறது. பெத்லகேம் என்கிற ஊரிலிருந்து மோவாப் என்கிற தேசத்திற்கு ஒரு ஃபேமிலி பிழைப்பிற்காக இடம் பெயர்ந்து போகிறார்கள். ஆனால் அந்த மோவாப் தேசத்தில் எல்லாத்தையும் அந்த சகோதரி இழக்கிறார். தன்னுடைய கணவனை இழக்கிறார். மூத்த மகனுக்கு மோவாப்பிய ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தாள். அந்த மூத்த மகனை இழக்கிறார். 2வது மகனை இழக்கிறார். எல்லாத்தையும் இழந்து விட்டு சொந்த ஊருக்கு பெத்லகேமுக்கு மறுபடியும் திரும்புகிறார். அப்பொழுதுதான் அவளை பார்த்து எல்லாரும் கேட்டார்கள். ரூத் 1:20 நீங்கள் வாசித்து பார்த்தா, ஹே, நீ நகோமி அல்லவா? நீ நகோமி தானே? அவள் சொன்னாள், என்னை நகோமி என்று அழைக்காதிருங்கள். சர்வ வல்லமையில் தேவன் எனக்கு மிகுந்த கசப்பை கொடுத்தான். என் வாழ்க்கை கசந்து விட்டது. என் கணவனை இழக்க கொடுத்து, என் மூத்த மகனை இழக்க கொடுத்து, என் இளைய மகனை இழக்க கொடுத்து, எல்லாவற்றையும் இழந்து வந்து நிற்கிறேன். என் வாழ்க்கை கசப்பாகிவிட்டது. அதே பரம்பரையில், அதே சந்ததியில் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து பிறந்தா. உங்கள் வாழ்க்கை கசப்பாகி விட்டதோ, கலங்காதீங்க. எது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் கசப்பு இருக்குதோ, அதை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. ஆண்டவர் அதை தித்திப்பாய் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசு கிறிஸ்து மாற்றுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 16:20, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், ஆனால் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கசப்பான வாழ்க்கை மதுரமான வாழ்க்கையாக மாறும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என்னென்ன காரியத்தை நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் கசப்பு இருந்ததோ அத்தனையும் தித்திப்பாய் மாறட்டும், மதுரமாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.